கடகராசி ஏப்ரல் மாத பலன்கள். கடகராசிக்கு இந்த மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களுமே 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாங்க. 9ஆம் இடத்துல கூட்டு கிரகங்கள் இருக்கிறது உங்களுடைய முன்னோர்களுடைய, அதாவது உங்க அப்பா, அப்பாவுடைய அப்பா, அவர்களுடைய அப்பா, இது போல எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாமே 9ஆம் இடத்தினுடைய அமைப்பு தான். இந்த பூர்வ புண்ணியத்தை சொல்லக்கூடியது எல்லாமே 9ஆம் இடம் சம்பந்தப்பட்டு வாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம். இருப்பினும் உங்களுடைய புண்ணியங்களும் உங்களுடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பா புண்ணியங்களையும் சொல்லக்கூடியதும் 9ஆம் இடம் தான். சூரியன் முழுக்க 9ஆம் வீட்டுல இருக்காரு. அப்போ சூரியன் அங்க இருக்கும் பொழுது கண்டிப்பாக தன்னை மூலமாக உதவிகள் கிடைக்கும். பண வரவு அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. கூட 3 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு அங்க வரப்போகிறார். 10ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு 8ஆம் வீட்டுல இருக்க போகிறார். முடிந்த அளவுக்கு வெளியூர் வெளிநாடு பயணங்கள், கொஞ்சம் டிராவலிங் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா முடிந்த அளவுக்கு ஒரு 10ஆம் தேதிக்கு முன்னாடியே செய்து கொள்வது என்பது நல்லது. அதற்கு மேல அப்படின்னு பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க நீசத்துக்கு வந்துடுவார். அப்ப புதனுக்கு வீடு கொடுத்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் நீச பங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு விதி உண்டு. அவர் கேந்திரத்துலதான் இருக்கிறார். ஆனாலும் அந்த நீசத்துக்கு உண்டான வேலையாக ஒன்னா கெடுத்து கொடுக்கும் அல்லது கொடுத்துட்டு கெடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. எந்த முயற்சிகள் செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை இந்த மாதம் பார்த்து கவனமாக செய்து கொள்வது என்பது நல்லது. 12ஆம் வீட்டில் குரு இருக்கிறதுனால நிறைய பயணங்களும் உண்டு, சுப செலவுகளும் உண்டு அப்படிங்கிற அமைப்புகளை சொன்னாலும் கூட 9ஆம் இடத்துல கூட்டு கிரகங்கள் இருக்கிறதுனால அப்பாவுடைய ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. பாருங்க, உங்களுக்கு சுக்கிரன் 4 மற்றும் 11ஆம் அதிபதி சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டை பாக்குது, 10ஆம் இடத்துல இருக்கு. அப்ப 4ஆம் அதிபதி கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம். வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. 10ல் ஒரு பாவி இருக்கணும் அல்லது 10ல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தா தொழில் வளரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப சுப கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 10ல் இருந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும் பொழுது தொழிலும் வளரும், உங்க ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். ஒரு வீடு மாற்றமோ இடம் மாற்றமோ, தொழிலுக்காக ஏதாவது கொஞ்சம் வெளியே போயிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ, வேலைக்காக எங்காவது வெளியூர் வெளிநாடு போயிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. கேந்திராதிபதிங்கிறது உங்களுக்கு பாத்தீங்கன்னா பெருமாள் ஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ இந்த கேந்திராதிபதிகள் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறது மிகப்பெரிய யோகம். அடுத்தது அவர் 19ஆம் தேதிக்கு மேல ஆட்சி பலம் பெற்று வந்துருவார், தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்துடுறார். அப்ப லாபம் அதிகமாக போகுது. 19ஆம் தேதிக்கு மேலதான் பண வரவு, பொருளாதாரம் நல்லா இருக்கிறது எல்லாமே இருக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் உங்களுக்கு 14ஆம் தேதிக்கு மேல உச்சமாகும். அப்ப மேக்சிமம் நீங்க செகண்ட் ஹாஃப், இந்த மாதத்துல செகண்ட் ஹாஃபுக்கு மேல என்ன பிளான் வேணா பண்ணுங்க, சக்சஸ் ஆகும். பண வரவு, பொருளாதாரம், குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கிறது, உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடுறது, பணம் மற்றவங்க யாராவது கேட்கறாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், இது எல்லாமே நிச்சயமா உண்டு. சூரியன் அப்படின்னாலே வளர்ச்சி தான். இப்போ வளர்ச்சிக்கு உண்டான காலம் செகண்ட் ஹாஃபுக்கு மேலதான் இந்த மாதம் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல 11ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வந்ததுக்கு அப்புறம் பெரும் பணம் பெரும் லாபமும் கிடைக்கிறதுக்குண்டான அமைப்பும் இந்த மாதத்துல இருந்து தொடங்கும் அப்படிங்கிறதுதான் இந்த மாதத்தினுடைய பலன். அடுத்து செவ்வாய் யாரும் உங்களுக்கு 5, 10 குடைவர், அவர் 9ஆம் வீட்டுல இருக்கார், சனியோட சேர்ந்து இருக்கார். அதனால கொஞ்சம் தொழில போராட்டம் இருக்கும், அலைச்சல் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன் இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை திருப்பி திருப்பி செய்யற மாதிரி இருக்கும். பட் இருப்பினும் நன்மைகள் அதிகமாக உண்டு. போராட்டத்தை கொடுத்தாலும் போராட்டத்துக்கு பின்பு வெற்றியும் வழியும் நிறைந்த ஒரு இடத்துல நிச்சயமாக எல்லாமே நல்லதான் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதாவது வழி இருக்கக்கூடிய இடத்துல வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது போராட்டத்தின் மூலமாக நமக்கு இந்த மாதம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். அப்போ 5ஆம் அதிபதியுமே உங்களுக்கு சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால குழந்தைகளே கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. குழந்தைகிட்டே கொஞ்சம் சண்டை வரும், குழந்தைகளுக்கு ஏதாவது காய்ச்சல் வர்றது, நோய் நொடிகள் வர்றது, கொஞ்சம் மருத்துவ செலவுகள் செய்யறது, ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு விஷயங்கள்ல கொஞ்சம் நிறைய செலவுகளும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. சோ குழந்தைகள் கிட்டையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஆனா குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பெருசா எதிர்பார்க்க வேண்டாம் இந்த மாசம். இந்த மாசம் நீங்க எதை மூவ் பண்ணி போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் தான், வேலைதான், வருமானம்,
இதுதான் நல்லா இருக்கு இந்த மாசம். சோ இதை மட்டும் மூவ் பண்ணீங்க நல்லா இருக்கும். ஒவ்வொரு மாசம் நம்ம பலன் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இந்த மாசம் நல்லா இருக்கு, இந்த மாசம் இது பண்ணுங்க, இந்த மாசம் இது பண்ண வேண்டாம், இந்த மாசம் இது நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம தெளிவா கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா விஷயத்தையும் கிரகத்தோட சேர்த்து உங்களுக்கு போர்டுல வந்து சார்ட் போட்டு தெளிவா கொடுத்துட்டு இருக்க எல்லா விஷயங்களையும். அப்ப நீங்க வந்து எது பண்ணா நல்லா இருக்கும், அப்ப நான் எது பண்ண சொல்றேன்னா அதை மட்டும் நீங்க மெயின்டைன் பண்ணி அதை மட்டும் நீங்க கொண்டு போனீங்கன்னா நிச்சயமாக நன்மைகள் உண்டு. சோ இந்த மாதம் வேலை, தொழில், பணவரவு இது மட்டும் கொஞ்சம் கவனமா கொண்டு போனீங்கன்னா போதும். மற்றபடி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது அதிகமாக பணவரவு மூலமாகவும் குடும்பம் மூலமாக தான் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் இந்த கடகராசிக்கு இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறதும் அமைப்புகள் உண்டு. அப்பாவோட ஆரோக்கியத்திலையும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மற்றபடி பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு யோக மாதமே.